அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வெண்டிக்காய் பொரியல் செய்யப்படுறேன். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த சாஸ்பேனில் 3 ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் சூடேறி வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து இதோடு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து புரிஞ்சு வரைஞ்சிச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் 50 கிராம் அளவு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதை அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு 4 பல் பூண்டு வந்து நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து கோல்டன் கலரில் நம்மளுக்கு வதங்கி வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க இந்த சமயத்தில் நான் வந்து நல்லா வந்து கிராஸாக கட் பண்ண வச்ச வெண்டிக்காய் 250 கிராம் அளவு வந்து வெண்டிக்காய் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெண்டிக்காய் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பிசு தன்மை வரும், பரவாயில்ல. அதோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்க வேண்டியதான். இப்போ கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இடையில நம்ம 2-3 தடவை வந்து கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிசு தன்மை போயிடுச்சாங்கிறது வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரியும். இதை நம்ம குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அடுப்பில் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா அருகாமையும் நல்ல செம்ம சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடையில 2-3 தடவை வந்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் பிசு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டிக்கியாக மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை அது போயிடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தையும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம போயிடுச்சு, வலுவழுப்பு தன்மை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வெண்டிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.